உண்ணாவிரத போராட்டத்தால் சுரேஷ் சாலேவின் உடல்நிலை மோசம், அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி. இறுதி கட்டத்தை நெருங்கும் சுரேஷ் சாலேவின் உயிர். பாடசாலை மாணவிக்கு பூஜை அறையில் பாலியல் தொல்லை, பிரதேச சபை உறுப்பினர் சற்று முன் கைது. பேஸ்புக் களியாட்டம் ஒன்று சுற்றி வளைப்பு, இளம் பெண்கள் உட்பட 28 பேர் போதைப் பொருட்களுடன் வசமாக கைது. வெளியானது புகைப்படங்கள். புத்தர் சிலையை களவெடுத்து ஓடிய பிக்கு அதிரடியாக கைது. 19 கோடி ரூபாய் போலி டொலர்களுடன் வெள்ளம் பிட்டியவில் ஹோட்டல் அறையில் வசமாக சிக்கிய பெண். இலங்கையின் 14 மாவட்டங்களுக்கு டெங்கு தொடர்பாக வந்த எச்சரிக்கை, மக்களே அவதானம். தனியார் பேருந்து சேவைகள் 50% குறைப்பு, வெளியானது அதிரடி அறிவிப்பு. அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே நேற்று இரவு கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு அவரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிய வந்துள்ளது. இவர் இங்கு அனுமதிக்கப்பட்டதை அடுத்து வைத்தியசாலை வளாகமும் அதனை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளுக்கும் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தனக்கு விடுக்கப்படும் அச்சுறுத்தல்கள் மற்றும் மனிதாபிமானமற்ற நடத்தைகளுக்கு எதிர்ப்பு கூறி சுரேஷ் சாலே நேற்று முன்தினம் முதல் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார். உணவு, நீர் மற்றும் மருந்துகளை உட்கொள்ள மறுத்த நிலையில் அவரது உடல்நிலை மிக மோசமடைந்ததை அடுத்தே அவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தனது மரணம் நெருங்கிவிட்டதாக உணர்வதால் கண்களை தானம் செய்வதற்கும் இறுதி உயில் சாசனத்தை தயாரிப்பதற்கும் தேவையான ஆவணங்களோடு உடனடியாக தன்னை வந்து சந்திக்குமாறு சுரேஷ் சாலே தனது சட்டத்தரணிகளுக்கு அவசர வேண்டுகோளையும் விடுத்துள்ளதோடு தனக்கு ஏதேனும் நேர்ந்தாலும் சட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சுரேஷ் சாலே மீது தடுப்பு காவலில் சித்திரவதை, தகாத நடத்தைகள், அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் மருத்துவ சேவை மறுப்பு போன்ற அநீதிகள் இழைக்கப்படுவதாக குற்றம் சாட்டி அவரது மனைவி போலீஸ் மா அதிபருக்கு நேற்று அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதோடு கடந்த ஜூன் 6ஆம் தேதி சிறையில் நடந்த சந்திப்பில் தனது கணவர் பகிர்ந்து கொண்ட 10 முக்கிய விடயங்களை உள்ளடக்கி இதுகுறித்து சுயாதீன குற்றவியல் விசாரணை நடத்துமாறு மனைவி கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த மார்ச் 7ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட்ட முந்தைய முறைப்பாடு குறித்து போலீசார் இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ள சாலேயின் மனைவி தற்போதைய கடிதத்தை புதிய முறைப்பாடாக கருதி உடனடியாக தலையிடுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். சுரேஷ் சாலேவுக்கு நடக்கும் அநீதிக்கு எதிராக எதிர்க்கட்சிகளின் ஏற்பாட்டில் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக இன்று காலை முதல் தொடர் சத்தியாகிரக போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க சில அரசியல் கட்சிகள் திட்டமிட்டுள்ளதோடு சுரேஷ் சாலே 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் குறித்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் தொடர்ச்சியாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பின்தங்கிய பகுதியொன்றில் இருக்கும் பாடசாலை மாணவியொருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குற்றச்சாட்டில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரநாயக்க தொகுதி அமைப்பாளரும் அரநாயக்க பிரதேச சபை உறுப்பினருமான பெயர் குறிப்பிடப்படாத ஒருவர் ஞாயிற்றுக்கிழமை நேற்று மாலை சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். மாவனெல்லை கனேதென்ன கிங்குள்ள பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய பாடசாலை மாணவியொருவர் தனக்கு நடந்த பாலியல் அத்துமீறல் குறித்து மாவனெல்லை போலீஸ் நிலையத்தின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தில் கொடுத்த முறைப்பாட்டை அடுத்தே குறித்த சந்தேக நபரான பிரதேச சபை உறுப்பினர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள பிரதேச சபை உறுப்பினர் ஹொம்மாத்தகம மாவனெல்ல வீதியில் உள்ள தேவநகல சிங்கள ஆயுர்வேத மருத்துவ மையம் ஒன்றை நடத்தி வந்துள்ளார் என்றும் தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட இந்த பாடசாலை மாணவியின் உடலில் உள்ள தோஷங்களை நீக்குவதற்காக சாந்தி கர்மம் என்ற பூஜை செய்வதாக சொல்லி பெண்ணை ஏமாற்றி பாலியல் அத்துமீறல் செய்துள்ளமை சற்று முன் போலீஸ் விசாரணைகளில் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவி மாவனெல்ல பகுதியில் பிரபல பாடசாலை ஒன்றில் கல்வி கற்று வரும் மாணவி என்றும் சந்தேக நபரை கைது செய்துள்ள மாவனெல்லை போலீஸ் நிலையத்தின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தினர் நடந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை வேகமாக முன்னெடுத்து வருவதும் குறிப்பிட வேண்டியது. மகியங்கனை ரஜமகா விகாரையில் இருந்து களவாடப்பட்ட தொல்பொருள் மதிப்புமிக்க சமாதி புத்தர் சிலை ஒன்றோடு பிக்கு ஒருவர், அவருக்கு உதவிய நபர் மற்றும் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் ஓய்வு பெற்ற வாரண்ட் அதிகாரிகள் 2 பேர் கண்டி நகரில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் கண்டியில் வீதியில் சென்றபோது எதிர்பாராத நேரத்தில் வந்த கண்டி போலீசார் இவர்கள் பயணிப்பதை கண்டு சற்று நேரம் பின்தொடர்ந்து வசமாக மடக்கி பிடித்துள்ளனர். கண்டி தலைமையக பிரதம போலீஸ் பரிசோதகர் ரசிக சம்பத் பத்திரனவுக்கு வந்த ரகசிய தகவலை அடுத்து அவரது அறிவுறுத்தலில் குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் SUK லியனராச்சி உள்ளிட்ட போலீஸ் குழுவினரால் குறித்த புத்தர் சிலையோடு சந்தேக நபர்களை இவ்வாறு கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மகியங்கனை ரஜமகா விகாரையில் இருந்து இந்த புத்தர் சிலை 2025ஆம் ஆண்டு அக்டோபர் 23ஆம் தேதி களவெடுக்கப்பட்டுள்ளது. அதனை அடுத்து கடந்த மே 14ஆம் தேதி இது கண்டி நகரத்துக்கு கொண்டுவரப்பட்டு கார் ஒன்றினுள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதோடு அங்கு வைத்து சிலையின் சில பகுதிகள் வெட்டி அகற்றப்பட்டு அது என்ன உலோகம் என்பதை கண்டறிவதற்கான உலோக பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதோடு அதன்
அதற்கான அறிக்கை ஒன்றும் இவர்களால் எடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ராணுவத்தின் ஓய்வு பெற்ற வாரண்ட் அதிகாரிகள் 2 பேராலேயே குறித்த பரிசோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளமை அம்பலமாகியுள்ளதோடு அவர்கள் பயணித்த காரும் கண்டி குமார வீதியில் வைத்து போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதோடு கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் அனைவரும் பதுளை பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. அம்பலாங்கொடை பொனதுவ பகுதியில் உள்ள விடுதியொன்றில் இளம் பெண்கள் பலர் கலந்து கொண்ட களியாட்ட நிகழ்வொன்றை போலீசார் அதிரடியாக முற்றுகையிட்டதோடு 28 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த களியாட்டம் பேஸ்புக் ஊடாக ஒழுங்கமைக்கப்பட்டிருந்ததாகவும் அங்கு தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் 3 யுவதிகள் உட்பட 28 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அம்பலாங்கொடை போலீஸ் நிலைய அதிகாரிகளும் அம்பலாங்கொடை போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் சேர்ந்து நடத்திய விசேட தேடுதல் நடவடிக்கையில் குறித்த களியாட்ட நிகழ்வு முற்றுகையிடப்பட்டதோடு அங்கு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து 225 மில்லிகிராம் கொக்கைன், 8 கிராம் 125 மில்லிகிராம் ஐஸ், 2 கிராம் 400 மில்லிகிராம் கஞ்சா மற்றும் சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டு வந்த வெளிநாட்டு சிகரெட்டுகள் பல கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் வெளிப்படுத்தியுள்ளனர். படபொல, ஊரகஸ் மன்பா சந்தி, பல்பிட்டிய, ஹோமாகம, பேருவலை, அம்பலாங்கொடை, மீட்டியாகொட, வத்துகெதர மற்றும் அகங்கல ஆகிய பல பகுதிகளைச் சேர்ந்த 18 முதல் 44 வயதுக்கு இடைப்பட்ட யுவதிகளும் இளைஞர்களுமே இங்கு வைத்து போதையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பெண்ணொருவர் வெல்லம்பிட்டி பகுதியில் 19 கோடி ரூபாய் பெறுமதியான போலி டொலர்களுடன் கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளதோடு இந்த பெண் குறித்த பகுதியில் உள்ள வீடொன்றில் தங்கியிருந்த போதே கைது செய்யப்பட்டுள்ளார். நாட்டின் 14 மாவட்டங்களுக்கு டெங்கு நோய் தொடர்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இன்று 8ஆம் தேதி முதல் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை இந்த விசேட டெங்கு ஒழிப்பு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் கபில கண்ணங்கர தெரிவித்துள்ளதோடு அதிக ஆபத்துள்ள 72 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். டெங்கு ஒழிப்பு வேலைகளுக்கு இடையூறாக செயல்படுபவர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளதோடு டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை இலங்கையில் சடுதியாக அதிகரித்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஜூன் மாதம் 5ஆம் தேதி வரை நாடு முழுவதும் 36,168 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த 2026ஆம் ஆண்டில் மட்டும் 3 சிறுவர்கள் உட்பட இதுவரை 20 பேர் டெங்கு நோயினால் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு மக்களை அவர்களின் வீடுகள் மற்றும் சுற்றுப்புறங்களில் டெங்கு பரவும் இடங்களை சுத்தமாக வைத்திருக்குமாறும் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். நாட்டில் 11 வயது முதல் 17 வயதுக்கு இடைப்பட்ட சிறுவர்களே போதைப் பொருள் கடத்தல்காரர்களின் பிரதான இலக்காக மாறியுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புத்தளம் மாவட்டத்தின் பல்லம என்ற பகுதியில் நடந்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒன்றில் கலந்து பேசிய போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். தற்கால சமூகத்தில் குடும்ப கட்டமைப்பு ஒரு முக்கிய சமூக அலகாக பலவீனமடைந்து வருவதே இவ்வாறான விபரீதங்களுக்கு முக்கிய காரணம் என்றும் பொதுமக்கள் பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் நாட்டின் சாதாரண குடிமக்கள் என அனைத்து தரப்பினருக்கும் இதில் கூட்டு பொறுப்பு உள்ளதோடு இலங்கையில் போதைப் பொருள் வர்த்தகத்தை முற்றிலுமாக ஒழிப்பதே இந்த அரசாங்கத்தின் இறுதி இலக்கு என்று தெரிவித்துள்ளதோடு நாட்டில் 11 வயது முதல் 17 வயதுக்கு இடைப்பட்ட சிறுவர்களே போதைப் பொருள் கடத்தல்காரர்களின் பிரதான இலக்காக மாறியுள்ளமை என்றும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தங்கள் பேருந்து சேவைகளை இன்று திங்கள் முதல் கட்டுப்படுத்த உள்ளதாகவும் அதன்படி பேருந்து சேவைகள் 50% வரை குறையும் என்றும் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன நேற்று கொழும்பில் தெரிவித்துள்ளார். பேருந்து சேவைகளை கட்டுப்படுத்துவதற்கு தமது சங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவித்த விஜயரத்ன கிட்டத்தட்ட 25% பேருந்து சேவைகள் கடந்த சனிக்கிழமை அன்று கட்டுப்படுத்தப்பட்டிருந்ததாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டதை அடுத்து தாங்கள் கோரியிருந்த பேருந்து கட்டண திருத்தத்துக்கு சாதகமான எந்த பதிலும் கிடைக்கப்படாததாலேயே குறித்த தீர்மானத்தை எடுத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த மாதத்துக்குள் பேருந்துகளை இயக்குவதற்கு ஏதேனும் நிவாரணங்களை வழங்குவதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவும் போக்குவரத்து அமைச்சும் தவறிவிட்டது என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். வருடாந்த கட்டண திருத்தமானது எதிர்வரும் ஜூலை மாதத்தின் முதல் வாரத்தின் சில நாட்களுக்குள் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று கூறிய விஜயரத்ன வருடாந்த கட்டண திருத்தத்தை செயல்படுத்துவதற்கு அதிகாரிகள் சட்டப்பூர்வமாக கடமைப்பட்டுள்ளனர் என்றும் கூறியுள்ளார்.